மக்களிடம் செல்வாக்கை இழந்ததால் திமுக அரசு 5000 ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட திப்பிசெட்டிப்பாளையத்தில் பொதுக்கூட்டத்தில் உரையாற்றிய அவர், விவசாயிகளுக்கு அதிமுக அரசு எப்போதும் துணை நிற்கும் என்றும் வேளாண் கடன்களை 2 முறை தள்ளுபடி செய்து மும்முனை மின்சாரம் வழங்கியதாகவும் கூறினார். விவசாயிகள் நலனுக்காக சேலத்தில் தனது அரசு அமைத்த கால்நடை பூங்காவை திமுக அரசு கிடப்பில் போட்டுவிட்டதாகவும், விவசாயிகளுக்கு விரோதமான திமுக அரசு தேவையா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார். அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்து விட்டதாகவும், தீய சக்தி திமுகவை ஆட்சியிலிருந்து அகற்றுவோம், சட்டமன்ற தேர்தலில் வென்று அதிமுக நிச்சயம் ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். 5 ஆண்டுகளில் 5 லட்சம் கோடி ரூபாயாக கடனை திமுக அரசு அதிகரித்து மக்களை கடனாளியாக்கி விட்டதாகவும், தேர்தல் வாக்குறுதிகளை திமுக அரசு நிறைவேற்றவில்லை என்றும், செல்வாக்கை இழந்ததால் திமுக அரசு 5000 ரூபாய் கொடுத்திருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். இப்ப எல்லா அமைச்சர்களும் ஊழல், எல்லா துறையிலும் ஊழல் நிறைந்திருக்குது. இப்போ இன்றைக்கு நகர்ப்புற வளர்ச்சித்துறை, குடிநீர் வழங்கல் துறை, இன்றைக்கு இடி அமலாக்கத்துறை, மத்தியில் இருக்கிற அமலாக்கத்துறை அதை ஆதாரத்தோட கண்டுபிடிச்சு அவர் மீது எஃப்ஐஆர் போட வேணும்னு அரசுக்கு 3 முறை அறிக்கை வெளியிட்டாங்க, அறிக்கை கொடுத்திருக்கிறாங்க. இதுவரைக்கும் இந்த அரசாங்கம் எஃப்ஐஆர் போடல. எஃப்ஐஆர் நாங்க நீதிமன்றத்துக்கு போன அண்ணா திமுக சார்பாக உடனே நீதிமன்றம் உண்டான நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவு போட்டிருக்குது. என்ன 2 வாரத்தில் ரிசல்ட் தெரியும். அந்த அமைச்சர் இங்க இருப்பாரா உள்ள இருப்பாரான்னு தெரியல.